ஹாய் வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு குட்டி வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு கிளாஸ் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்து நீங்கள் போடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ ப்ரீஃபாக நல்லா தெளிவாக பார்க்கலாம். இதில் நேற்று நீங்கள் ஆல்ரெடி போட்ட லைன் தான், பட் நீங்கள் சிங்கிள் லைன்ஸ் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் நிறைய இடத்துல டபுள் லைன் நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் எனக்கு சப்மிட் பண்ண வேண்டியது டபுள் லைன் ஒர்க், ஓகேவா? சிங்கிள் லைன் போட்டதுலேயே டபுள் லைன் போட போகிறீங்க. சேம் எல்லா ஹோம் ஒர்க்கும் அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஹரிசாண்டலாக நீங்கள் போடணும், வெர்டிக்கலாக போடணும், கிராஸ் லைன் டபுளாக போடணும். பட் நீங்கள் டபுளாக போடுறப்ப என்ன பண்ணணும்னா, டபுள் லைன் போட்டுட்டு இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு டபுள் லைன் போடணும். இல்லைனா அதோட டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் லைன் ஒர்க்கு நீங்கள் போடணும். சேம் சிங்கிள் லைனுக்கு நீங்கள் எத்தனை பேஜு என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்களோ அதே மாதிரி டபுள் லைனுக்கும் நீங்கள் போடணும், ட்ரிபிள் லைனுக்கும் போடணும். என்ன ஒன்று, டபுள் லைன் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு போடணும். லைன்ஸ்லேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா டார்க் லைன் வரும். டார்க் லைன் வந்து நம்ம டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கு இடையில நம்ம டார்க்காக நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணணும். இப்படி தான் வந்து டார்க் லைன் போடணும். சிங்கிளாக தனியாக நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம டார்க் லைன் வந்துட்டு போடக்கூடாது. நீங்கள் டபுள் லைன் கற்றுக்கிறதுக்கு ஒரு யூசேஜ் வந்து டார்க் லைன் போடுறதுக்கும் இருக்குது. ஸோ டார்க் லைன் எப்படி போடணும்னா, டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கு இடையில வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணணும். எப்படி போடக்கூடாதுன்னா, இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, போடும்போதே டார்க்காக போடக்கூடாது. இது மாதிரி போட்டால் தப்பு, ஓகேவா? நீங்கள் மேலே இருக்க ரெண்டுக்கும் கீழே இருக்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே இருக்க மாதிரி போடக்கூடாது. டபுள் லைன் போட்டு தான் அதுக்கு மேலே தான் நம்ம டார்க்காக ஃபில் பண்ணணும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆயிரும். ஓகே, இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுங்கள். நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணலாம்.